S21 Ultra இது வந்து டெட்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சார்ஜ் போட்டால் லோகோ வருதான், ஆன் பண்ணால் சம்டைம்ஸ் லோகோ வருதா, அதுக்கப்புறம் ஆன் ஆகிறது இல்லையா. 13% கிட்ட இங்கே காமிச்சது, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை. டிசியில் பவர் ஆன் பண்ணோம்னாக்கா 230 தென் 0. ஓகே, இது சாம்சங் S21 Ultra. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா CPU லைவ் ரிப்பேர் பண்ணியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. இது ஆக்சுவலி வந்து பார்சல் வந்தது. இது CPU தான் ஃபால்ட்டா லேயர் ஃபால்ட்டாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் CPU லைவ் பண்ணி ஆன் பண்ணியிருக்கு செட்டு. அதாவது எப்போவுமே என்னன்னாக்கா இது லேயரை பிரிக்க வேண்டிய வேலை இருந்தாலும் நான் கண்டிப்பாக லேயர் பிரித்து இதை கண்டிப்பாக இது லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லேயரை பிரித்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் இதை நான் வந்து கண்டிப்பாக டேட்டாவோடு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. லேயரை பிரிக்க வேண்டியது இருந்தாலும் சரி, இல்லை இதில் வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் லைவ் பண்ணுறது தான். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது CPUவோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி ரீபாலிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரீபாலிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சின்ன சின்ன பசங்க கூட ஈஸியாக ரீபால் பண்ணுறாங்க. அப்படியே ரீபால் பண்ண தெரியலனா கூட 2 நாள் 3 நாளில் அதை லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இங்கே அட்வான்ஸ் கோர்ஸ் இந்த பேட்ச் வந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 பேர் தான் ரீபால் தெரியாது. ஒரு 18-20 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு மொத்தமே 22-24 பேரில் வெறும் 6 பேருக்கு தான் ரீபாலிங் தெரியாது. அவங்களுக்கு ரீபாலிங் சொல்லித்தரதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஆளே போட்டாச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. அது ரீபாலிங் இன்றைக்கி ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அட்வான்ஸ் கோர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, ஒரு இன்றைக்கி வந்து இது லைவ் நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீச்சர் வந்து எப்போவுமே முதல்ல ஒரு டெக்னீஷியனாக இருக்கணும். ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் மட்டும்தான், உட்காந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்னன்றதை நான் வந்து டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியும். நானே உட்காந்து வேலை செய்யலை, நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரட்டிக்கலாக மட்டும்தான் டீச் பண்ண முடியுமோ ஒழிய நான் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதோ அல்லது அவங்க செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம், ஒரு ப்ரீமியம் ஃபோன்ஸில் வந்து என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், எந்தெந்த இடத்துலலாம் கம்ப்ளைண்ட் வரும், என்ன பண்ணால் அது ஃபெயில் ஆகுங்கிறதெல்லாம் ஒரு அனுபவபூர்வமாக நான் உட்காந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீமியம் மாடல்ஸ் எல்லாமே ஒரு 2-2.5 வருஷமாக பேட்சில் லைவில் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் செட்டுமே வெறும் தியரிட்டிக்கலாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ண வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சு காமிக்கணும். முதல்ல அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சேஃபஸ்ட் வே அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வரவங்க வந்து அவங்களுக்கு ரீபால் ஒரு விஷயம் கிடையாது. டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட், டேட்டாஸ். அதை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் உட்காந்து வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற டேட்டாஸை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒழிய, இன்றைக்கி வந்து யூடியூப்லேயே எப்படி ரீபால் பண்ணணுங்கிறதும் யூடியூப்லேயே 1008 விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ பர்சனலாக நாம் பண்ணுற R&Dலேருந்து எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் பர்சனலாக நாம் உட்காந்து லேர்ன் பண்ணுற விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வராங்க. அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்துட்டு இங்கே ரத்னா மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் குறை இருக்காது. உங்களுக்கும் ப்ரீமியம் மாடல்ஸை ரிப்பேர் பண்ணுறது, அட்வான்ஸ் மாடல்ஸ், லேட்டஸ்ட் மாடல்ஸை ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கணுன்னாக்கா நீங்கள் அடுத்த பேட்சில் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. August 18 பேட்ச் S21 Ultra ரிப்பேர் லைவ் டன். ஓகே, லைவில் வந்து உட்காந்து ரிப்பேர் பண்ணுறேன், பார்ப்போம். சரி, ரைட், ஓகே. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இதில் சார்ஜ் போட்டால் லோகோ வருதான், ஆன் பண்ணால் சம்டைம்ஸ் லோகோ வருதான், அதுக்கப்புறம் ஆன் ஆகிறது இல்லையா. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் அதுதான். இது வந்து என்னென்னா, செட்டு வந்து சம்டைம்ஸ் லோகோ வரும், சம்டைம்ஸ் வரலையாம். ஆக்சுவலாக டெட்டுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து சார்ஜ் போட்டோம்னா சார்ஜிங் லோகோ இப்போ வந்தது, அதுக்கப்புறம் வரல. சம்டைம்ஸ் சார்ஜிங் லோகோ வருது, பவர் ஆன் பண்ணோம்னா மறுபடியும் ஆஃப் ஆயிடுது, இல்லைனா சாம்சங்கோட லோகோ வந்துட்டு ஆஃப் ஆயிடுது. இதுதான் அவங்க கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது இப்போ எடுக்கிறது வெறும் 200 mAh தான் எடுக்குது, தெரியுதா. ஒன்ஸ் பவர் பட்டன் அழுத்தினோன்னையும் அந்த லோகோ ஓடிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பவர் ஆன் ஆகலை. 13% கிட்ட இங்கே காமிச்சது, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, டிசி கரண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செட்டு வந்து லோகோ ஆனில் இருக்குது, அதனால அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார்ஜிங் மட்டும்தான் இப்போ வந்து பார்க்கணும். என்னது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு? ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட
ஸ்ட்ரிப் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்ட்ரிப்பில் இருக்கிற தெர்மிஸ்டர் இது. ஓவர் டெம்பரேச்சர் இதை கனெக்ட் பண்ணலைன்னா ஓவர் டெம்பரேச்சர் மெசேஜ் வரும்ல, சார்ஜ் போட்டிங்கன்னா. அப்போ இந்த ஒயர்லெஸ் ஸ்ட்ரிப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஓவர் டெம்பரேச்சர் மெசேஜ் தான் வரும். ஏன்னா இந்த தெர்மிஸ்டருடைய கனெக்ஷன் வந்து புல் டவுன் ஆகணும்ல. இது வந்து கிரவுண்டில் ஒரு சைடு கனெக்ட் ஆகிருக்கணும், இதோட ரெஃபரன்ஸ் போகணும் தானே. அது கனெக்ட் ஆகலைன்னா ஓவர் டெம்பரேச்சர் டிடெக்டட் சார்ஜிங் பாஸ் அந்த மாதிரியான எரர் வரும். அதனால் அந்த தெர்மிஸ்டர் பிரச்சனை ஆச்சுனாலும் சரி, அல்லது இதை கனெக்ட் பண்ணலைனாலும் சரி. இதில் அதிகமாக வர்றதில்லை. சாம்சங் S8 இந்த பிரச்சனை நிறைய பார்க்கலாம். திரும்ப பேட்டரியை ரீகனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ சார்ஜிங்கே ஏறல, வெறும் 2 mAh தான் எடுக்குது. இரநூறு 2 என்ன ஆகுது? 0 to மறுபடியும் 0 இல்லை, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் 250 கிட்ட போகுது. பவர் பட்டன்லேருந்து விரல் எடுத்துட்டோம்னா 0க்கு வந்துடுது. பட் ஆனால் ஒரு டைம் லோகோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது, மறுபடியும் சார்ஜ் போட்டோம்னா 0 வருது. ஒரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? போர்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? போர்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாட்டர் லாக் எல்லாம் எதுவும் ஆன மாதிரி தெரில. கரண்ட் ரீடிங் வச்சு பார்க்கும்போது, லோகோ வர்றது போகிறது கரண்ட் ரீடிங் வச்சு பார்க்கும்போது எனக்கு CPU மேலே டவுட் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் லைட்டாக CPU மட்டும் மைல்டாக ரீஹீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இது அப்போ கம்ப்ளைண்ட் என்னது? சிபியூவை ரீபால் பண்ண வேண்டியது இருக்கலாம் இல்லையா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறுது. U+5G. ஸோ இந்த செட்டில் நம்ம CPU ரீபால் பண்ணணும், சரிதானே? மால் ஃபங்க்ஷன் ஆச்சு. கரண்ட் ஒரு டைம் லோகோ வந்து ஆஃப் ஆச்சு, அப்புறம் பார்த்தா சார்ஜ் 0ல் இருக்குது, அப்புறம் 230 mAh ஏறுது. டிசியில் பவர் ஆன் பண்ணோம்னாக்கா 230 தென் 0. டெஸ்ட் பண்ணுறது கன்ஃபர்மேஷனுக்கு ரீஹீட் பண்ணியாச்சு, ஆன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஆன் ஆகலை, இப்போ ஆன் ஆகுது. இப்போ இது உள்ளே போகல, அடுத்தது ரைட், ஓகே, உள்ளே போயிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிபியூவை ரீபால் பண்ணி பார்த்துருவோம், சரியா? ஏன்னா இதை இப்படியே கொடுத்தா கூட கண்டிப்பாக 2 நாளில் 3 நாளில் ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் ஒரு டேட்டா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ எடுக்கலாம். செட்டை ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ராப்பராக நம்ம அதை CPU ரீபால் பண்ணி போடுறது தான் வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லையா?
ஸ்கைனிக்ஸ் ரேமு, ஸ்கைனிக்ஸோட ரேமு உள்ளே இருக்கிறது CPU. சரியா? S21 அல்ட்ரா இது மாடல், Qualcomm CPU. பிளேடு எல்லாம் எந்த சிப் செட்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது அடிக்கடி இந்த வார்த்தை தான் சொல்கிறேன். பிளேடு சொல்கிறத கேளுங்க. டைமோ டெம்பரேச்சர் இது பற்றியெல்லாம் ரெண்டாவது. பிளேடு என்ன சொல்லுது கேளுங்க. பிளேடு தான் மெல்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்ககிட்ட சொல்கிற ஆள் யாருன்னா பிளேடு தான். ஃப்ரீயாக உள்ளே போதா இல்லை அக்கப்போர் பண்ணுதான்னு பாருங்கள். ஃபோர்ஸ் பண்ணி பிளேடை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிடாதீங்க. ஃப்ரீயாக உள்ளே போகுது அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூ. இந்த கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் இந்த ஒயிட் பேஸ்ட் இருக்குது, ப்ராப்பராக எல்லாத்தையுமே எடுத்துறது நல்லது. ஒயிட் க்ளூக்கு நம்ம ஒன்றும் பெரிய சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக விக்கு போட்டாலே ஓடி போயிடும். சரியா? இந்த பிளேடை போட்டு சுரண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. க்ளூ க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ நான் இந்த சிப் செட்டை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஓகே, ரெடி.